இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்ஸில் ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இப்போ ஏற்பட்டு இருக்குது. நிறைய வீடியோ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கிளிப்பிங்கில் ஒரு அப்பா வந்து கத்துறாரு, கோவப்படுறாரு. என் பொண்ணுக்கு இப்போ பீரியட்ஸ், இது வந்து 2 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் ஏர்போர்ட்லேயே நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து பேடு வேணும், நான் எங்கே போய் வாங்குறது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னை மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கான பேர் ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, எனக்கு ஃப்ளைட்டும் வரல, தயவு செஞ்சு பேடை தாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீனேஜ் பொண்ணோட அப்பா வந்து கத்திட்டு இருக்கிற ஒரு வீடியோவா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல ஒரு கப்பிள் அவங்களோட ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா கல்யாணமான 2 பேர் வந்து ரிசப்ஷனுக்கு போக முடியல. அதனால ஜூம் கால் மூலியமா அந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க பேசுறாங்க. ஏன்னா ஃபிளைட், நாங்க வர வேண்டிய ஃபிளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நாங்க ஒரு 3 நாளா வரணும்னு பாக்குறோம், வர முடியல. ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மும்பைக்கு இப்போ நான் பார்த்தேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 65,000 ஒரு வே, ஒன் வே, ஓகேவா? டெல்லி போறதுக்கு 1 லட்சம் ரூபாய். இது எல்லாமே வந்து 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் 65,000, 1 lakh, 2 lakhs அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் ரூட் எது தெரியுமா? டெல்லி போறதுக்கு டைரக்டா டெல்லி போறது கிடையாது, சென்னையில இருந்து கொலம்போ போய் ஸ்ரீலங்கால இருந்து டெல்லி போறதுக்கு தான் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் அப்படிதான் ஆபரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிளைட்ஸ் தான் இருக்குது. இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து அட் திஸ் மொமெண்ட் இஸ் அப்சல்யூட்லி chaotic. அப்படியே சொல்லுவாங்கல்ல மார்க்கெட் மாதிரி இருக்குதுன்னு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு நடுவில், ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஏர்போர்ட்ஸ் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 750 ஃபிளைட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்து கேன்சல் ஆயிருக்குது. லாஸ்ட் கொஞ்ச நாட்கள்ல மட்டுமே வந்து thousands of flights வந்து இந்தியாவில் கேன்சல் ஆயிருக்குது. இண்டிகோ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. சின்ஸ் இண்டிகோ தான் இந்தியாவோட டாப் ஃபிளையிங் கம்பெனிங்கிறதுனால மொத்த இந்தியாவே இப்போ இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குது. எதனால இது நடந்துட்டு இருக்குங்கிறதா அந்த $1 million கொஸ்டின். இன்னைக்கு வீடியோல நம்ம அதை தான் டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். இந்த மாதிரி இந்தியால நொடிக்கு நொடி 1000 விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதுல நம்மளுக்கு தேவையான முக்கியமான டாபிக் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னதான் நடந்துட்டு இருக்குது, ஏன் இவ்வளோ குழப்பம், டீடைல்டா. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மொத்தம் 30 crore இந்தியன்ஸ் வந்து சராசரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு டைமாவது ஃப்ளை பண்ணிட்டுறாங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பர். இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுங்கிறது பணக்காரங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு 30 கோடி இந்தியன்ஸ் வந்து வருஷம் ஃப்ளை பண்ண முடியுதுனால், ஒரு ஃப்ளைட்ல போக முடியுதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து 2006ல இன்டர் குளோப் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இன்னைக்கு இந்தியாவில் 64% ஆஃப் த ஃப்ளையிங் மார்க்கெட்டை வந்து ஒரு கம்பெனி கேப்சர் பண்ணியிருக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஃப்ளைட்ல போறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை அடிக்கடி போறவங்களோ எப்பவாவது போறவங்களோ, த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ கோயிங் த்ரூ இண்டிகோ தான் ஹையர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இண்டிகோல தான் போவீங்க. காரணம், நம்ம ஊர் வந்து இந்த தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் விடுவோம், நிறைய கம்பெனி விட மாட்டான். சேலம்க்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட்டை விடுவோம். மதுரைக்கு முதல்ல இண்டிகோ எனக்கு தெரிஞ்சு வர விட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஊருக்கு வந்து இண்டிகோ வந்து நல்ல ஃப்ளைட்ஸ் எல்லாம் சூப்பரா இந்தியாவில் ரிமோட்டான இடங்களுக்கு கூட போய் சேர்த்துட்டு டயர் பி டவுன்ஸ்க்கு போய் சேர்க்கறது எல்லாத்தையும் இண்டிகோ பண்ணுவாங்க. அதனால தான் இண்டிகோ பயங்கரமான சக்சஸ் ஸ்டோரி. நிறைய மக்கள் இண்டிகோ ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம், சொன்ன டயத்துக்கு ஃப்ளைட் எடுத்துருவான், மற்ற கம்பெனில எனிவே டிலே பண்ணுவான்னு. இண்டிகோ எப்படி இதை பாசிபிள் ஆக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபாலோட் அ லீன் மெக்கானிசம் ஸ்ட்ராட்டஜி. இந்தியா 2 விஷயத்த பண்றாங்க. ஒன்னு, அவங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்போ 2006ல அவங்க வர பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த ஃப்ளையிங் கம்பெனிஸ்லாம் காஸ்ட்லியான கம்பெனியா இருக்காங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஃப்ளை பண்றதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் விலையை கம்மியாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லக்ஸுரி, அப்பெல்லாம் வந்து இவர் ஃப்ளை பண்ற டைம் விஜய் மால்யா அந்த பயங்கரமான ஏர் ஹோஸ்டஸ், பயங்கரமான ஒரு சர்வீஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த டயத்தில் அது எல்லாத்தையும் கட் பண்ணு. ஒருத்தன் இங்கேருந்து அங்கே சீக்கிரமா போகணும், ஒரு வெக்கேஷனுக்கு போறானா, ஒரு லீவுக்கு போறானா, ஒரு எமர்ஜென்சின்னு போறானா, அந்த கல்யாணத்துக்கு போறானா, ஏதோ ஒன்று வேகமா போகணும், அதுக்கு மினிமம் காசு கொடுத்துட்டு அவனை போய் இறக்கி விடணும். இதுதான் பெஸ்ட். சொன்ன டயத்துக்கு ஃப்ளைட் எடுக்கணும். இது 2 மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு லீன் ஸ்ட்ராட்டஜி. நீங்க நிறைய ஆட்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல சிஸ்டமை பில்டு பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி 30 கோடி இந்தியன்ஸ் இன்னைக்கு ஃப்ளை பண்றதுக்கு மோர் தென் முக்காவாசி காரணம் வந்து இண்டிகோங்கிற இது ஒரு கம்பெனி தான். ஸோ இதை அச்சீவ் பண்ணிட்டாங்களா, சூப்பர், இண்டிகோ மாஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு. பட் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஏற்படுது. இவ்வளோ பண்ற இண்டிகோ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஃப்ளைட்ஸ் வந்து
டெய்லி இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை 5000 பைலட்ஸ் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இண்டிகோ வந்து என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கர்வமான ஒரு கம்பெனியா இருந்திருக்காங்க. பயங்கரமா இந்தியா மேல பெட் பண்ண ஒரு கம்பெனியா இருந்திருக்காங்க. இந்தியா வந்து பயங்கரமான ஒரு ஃபிளைங் கண்ட்ரியா மாறும் நம்பின ஒரு கம்பெனி. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை விற்கிறதுக்கு முன்னாடி, இண்டிகோ டிக்கெட் விற்கிறதுக்கு முன்னாடி 100 ஃபிளைட் ஆர்டர் கொடுத்தாங்க. 100 ஃபிளைட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, இவ்வளோ பண்ண இண்டிகோ வந்து ரீசன்ட் டைம்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற இந்த ஸ்டாக்னேஷனுக்கு காரணம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து FDTL புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த FDTL என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ். ஒரு பைலட் வந்து இந்தியாவில் நிறைய வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வந்து ரெஸ்ட் நிறைய இருக்கணும், எங்களுக்கு வந்து இப்போ இந்த இண்டிகோ மாதிரி ஆட்கள்லாம் பேசஞ்சருக்கு கம்மியான விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை புளிஞ்செடுக்கிறாங்க, எங்களாலையும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அண்ட் ஒரு பைலட் வந்து கண்டினியூஸாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ, வண்டி ஓட்டிட்டு ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு ஃபட்டிக் இருக்கும், அவங்களுக்கு சோர்வு இருக்கும். கரெக்டாக அது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு தப்பா முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால பைலட்ஸுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும், பைலட்ஸுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைலட்ஸ் வந்து ரொம்ப நாளா கேட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு புது பஞ்ச் ஆஃப் ரூல்ஸை கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இந்த புது ரூல்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளைட்ஸ் பைலட் வந்து கண்டினியூஸாக நிறைய ஓட்டக்கூடாது, அவங்களுக்கு பிரேக் நிறைய கொடுக்கணும், நீங்கள் வந்து ஒரே பைலட்டை வந்து எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. இன்ஃபேக்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற பைலட்ஸ்க்கோ யூரோப்பில் இருக்கிற பைலட்ஸ்க்கோ டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பைலட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூலை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. இதை சொன்னதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷ டைம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்களா, லைக் ஏர் இந்தியா, ஆகாஷா, இண்டிகோ, இவங்களுக்கு எல்லாருக்குமே டைம் எதுக்கு இன்னும் நிறைய பைலட்ஸை ஹையர் பண்ணிக்கிறது. இந்த 2 வருஷத்துல வந்து இவங்க ஹையர் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் ஏர் இந்தியா பண்ணியிருக்காங்க, ஆகாஷா பண்ணியிருக்காங்க, ஸ்பைஸ் ஜெட் பண்ணியிருக்காங்க. பட் இண்டிகோ வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்குது. அவங்க எப்படி ஃபேமஸ் ஆயிருக்காங்க, கம்மியான விலைக்கு டிக்கெட்ஸை கொடுக்கறது இல்லை. அப்போ இண்டிகோ வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு இந்த 2 வருஷம் வந்து சரி ஓகே, ஆனா புது ரூல்ஸ் வந்துருச்சு, நம்ம அதுக்கு அப்டேட் ஆகணுங்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக புது ரூல்ஸ் வந்து ஃபேஸ் 1 முதல்ல கிக்கின் ஆச்சு. ஓகேவா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அப்பவே வந்து ஆகஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோல நிறைய ஃபிளைட்ஸ் 1000 ஃபிளைட்ஸ் அப்பவே கேன்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஃபிளைட் கேன்சல் ஆகுது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பைலட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுங்கிறப்போ அந்த ஃபிளைட் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட பைலட் கிடையாது. ஓகேவா, இண்டிகோ கிட்ட இருக்கிற பிரச்சனை. இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து ஈவன் மோர் ஸ்ட்ரிக்டர், கொஞ்சம் கூட லீனியன்சி கிடையாது. அதுதான் இப்போ கிக்கின் ஆயிருக்குது டிசம்பர் மாசம். இது கிக்கின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் பைலட்ஸ். ஆனால் ஆக்சுவலாக அவங்க வச்சிருக்கிற ஃப்ளைட்டே, அவங்க வாங்கின டிக்கெட்ஸுக்கு ஓட்ட வேண்டிய வண்டியை ஓட்ட வேண்டிய பைலட்ஸே வந்து இவ்வளோ தேவைப்படுறாங்க. ஆனால் இவ்வளோதான் அவங்க கிட்ட இருக்காங்க. இது ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, புரியுதா? ஸோ அவங்க கிட்ட கம்மியான பைலட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் புது ரூல்ஸ் வந்ததுனால இந்த கம்மியான பைலட்ஸ் வந்து நிறைய ஓட்டக்கூடாது, கம்மியான பைலட்ஸ்க்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் பைலட்ஸுக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க நிறைய பைலட்ஸை ஹையர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. 99 வீக்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா, 691 டேஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இதை இண்டிகோ யூஸ் பண்ணிக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22 மாசமா, ஓகேவா, 22 மாசமா அவங்க 500 பைலட் ஹையர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு அதுக்கு 2 வருஷம் டைம் இருந்திருக்குது. ஆனா அதை அவங்க பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாக அவங்களால இப்போ வந்து ஒரு நாளுக்கு 500 கேன்சலேஷன், 1000 கேன்சலேஷன் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இண்டிகோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து February 10க்குள்ள இதை எப்படியாவது சரி செஞ்சிடறோம். ஸோ இது இன்னைக்குமே சரியாகக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போதான் டிசம்பர் தான் ஆகுது. இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிறிஸ்மஸ் சீசனு, நியூ இயர் சீசனு, பொங்கல் சீசனு, எல்லா சீசனும் இதுக்குள்ளதான் இருக்குது. February 10 வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறப்ப ஃபிளைட்டை பிடிச்சி போகலாம் இண்டிகோ நம்பி. இப்போ அந்த நிலைமையில தான் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இதெல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, உனக்குனா இங்க மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறதுனால ஏர்போர்ட்டுக்குள்ள போனா அவ்வளவு விஷயம் வெளியே வர முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமே தெரியும், அங்க செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உள்ள போய் 12 மணி நேரம் உள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க, 20 மணி நேரம் இருக்கிறவங்க இருக்காங்க, லட்சக்கணக்கில் ஒரு டிக்கெட்டுக்கு பக்கத்து ஊருக்கு எமர்ஜென்சிக்கு போறதுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்படி கண்டமானிக்கு இந்திய மக்கள் கடைசியில ஒரு கம்பெனியை நம்பி இருக்கிறதுனால, இண்டிகோங்கிற ஒரு கம்பெனியை நம்பி இருக்கிறதுனால இது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையானதுனால இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூலை உனக்கு இப்பவுமே நான் கொடுக்கல, உனக்கு இன்னும் டைம் தரேன், இதை கொஞ்சம் சரி பண்ணு, கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்ன பின்ன போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதை தாண்டி இண்டிகோ அவங்க ரியலிஸ்டிக்கா கேட்கறது, எனக்கு வந்து February ஆயிரம் இதை மொத்தமா சரி பண்றதுக்கு அப்படின்னு
இண்டிகோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பைலட்ஸ்க்கு நல்ல டிமாண்டை நிறைய கிரியேட் பண்ணும். இந்தியாவில் வந்து திடீர்னு நிறைய பைலட்ஸ் தேவைப்படுறாங்கல்ல, இன்டர்நேஷனலாக இருக்கிற பைலட்ஸை போச் பண்ண பார்ப்பாங்க, இங்கே இருக்கிற பைலட்ஸ் அங்கே ஜம்ப் ஆக பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் சப்ளை டிமாண்ட் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குன்னு டிமாண்டாக இருக்கும். அப்போ எல்லாரும் அப்படியே ஏறுவாங்க, அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துருவாங்க, அப்புறம் டிமாண்ட் கம்மியாயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்னு ஹைப் ஆகும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்புறம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அப்புறம் டவுன் ஆகிடும். ஏன்னு சொல்லிட்டு மேலே போகும், அப்புறம் அது டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிமாண்ட் வந்து இப்போ பீக்ல இருக்கிற டைம். பைலட்டா யாராவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இப்போதைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுவும் ஏஐ கிட்ட போக போக கொஞ்சம் அது கொஞ்சம் டிபெண்டன்சி வந்து 2 பைலட் வேணாம், 1 பைலட் ஆகும்லாம். ஐம் பிரிட்டி ஷூர் 100% நடக்கும். அப்புறம் ஃப்ளைட் தானா ஓடுதுன்னுலாம் வைப்பாங்க. பட் இது கொஞ்சம் டைம் ஆகும், அடுத்து ஒரு 10-20 இயர்ஸ். பட் நம்ம கரியராக சூஸ் பண்ணுறப்ப அதெல்லாம் யோசிக்கணும்ல. நான் எனக்கும் சேர்த்து தான் யோசிக்கிறேன். இந்த வீடியோவில் நாளைக்கு ஏஐ வந்து பேசிட்டு போயிடும். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டைம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இலான் மஸ்க் வந்து இன்னும் 10-20 வருஷத்துல வந்து எவனுக்குமே வேலையா இருக்காது, எல்லா வேலையும் கம்ப்யூட்டரே பார்த்துக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏஐ ரோபாட்ஸ் அதுவே பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் ரோபாட்ஸ் வந்து நம்ம சர்வசாதாரணமாக பார்க்க ஆரம்பிக்கல. அது வந்ததுக்கு அப்புறம் பாரு, மனுஷன் பண்றதுக்கு வேலை பண்றதுக்கு தேவையா இருக்காது, அதுவே எல்லாம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். ஸோ அது வேற டாபிக். நேற்றுக்கு பாட்காஸ்ட் பார்க்காதவங்க பாருங்க, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் கம்மிங் பேக் டு டுடேஸ் டாபிக், என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோல இதான் பிரச்சனை. கம்மி பைலட்ஸ், புது ரூல்ஸ் வந்ததுனால அவங்க இந்த கம்மி பைலட்ஸை வந்து அவங்களோட ப்ராப்பர் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியலை. இண்டிகோ மேலே ஆனால் ரொம்ப வன்மத்தை கொட்ட வேணாம். ஏன்னா இங்கே 30 கோடி இந்தியன்ஸ் பறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இண்டிகோ. அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு என்னைக்குமே இண்டிகோ மேலே இருக்கும். அவன் இதை சொதப்பிட்டானா, பயங்கரமாக சொதப்பிட்டான். ஆனால் அதை செஞ்சிருக்கான்ல, 30 கோடி இந்தியன்ஸை பறக்க வச்சிருக்கான்ல, அதுக்கு எனக்கு அவன் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது. என்னானாலும் ஒரு கார்பரேட் தானடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கார்பரேட் தானே, ஒருத்தன் தானே பண்ணான். ஒருவேளை அவன் இல்லைன்னா இங்கே எப்படி தெரியுமா ஃப்ளைட் மார்க்கெட் இருந்துச்சு, இந்த ஜெட் ஏர்வேஸ் அதெல்லாம் இஷ்டத்துக்கு கிங்ஃபிஷரு, ஆனால் என்ன விலை வச்சிருப்பான் தெரியுமா. இவங்க வந்தது நல்லதுதான், ஆனால் இப்போ அதை சொதப்பிட்டாங்க. டைம் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நாங்கள் ரூம் கொடுப்போம், அவங்களுக்குலாம் செலவை பார்த்துக்கிறோம், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஐம் பிரிட்டி ஷுர் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இண்டிகோ இதுக்கு பெட்டராக ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். இப்போ இது நடந்துருச்சு. சீக்கிரமாக இதுல இருந்து ரெக்கவர் ஆகி அவங்களும் வரணும். ஏன்னா இந்தியாவோட ஃப்ளையிங் மார்க்கெட்டே அவங்கள நம்பி தான் இருக்குது. 60% ஒரு கம்பெனியை நம்பி இருக்கும். இட் இஸ் நாட் அ குட் திங். இண்டிகோ நல்லது பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைக்குமே 140 கோடி பேர் ஓகேவா ஒரு கம்பெனியை நம்பி இருந்தால் என்ன ஆகுறது, 2 கம்பெனியை நம்பி இருந்தால் என்ன ஆகுறது. இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் நெட்வொர்க் பாருங்களேன், ஜியோ ஏர்டெல், ஜியோ விட்டா ஏர்டெல், ஏர்டெல் விட்டா ஜியோ. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நான் என்னாலும் இவ்வளோ சம்பாதிக்கணும் முடிவு பண்ணி என்ன விலையானாலும் எதுக்குனாலும் வச்சுக்கலாம். ஒரு ஃபேர் காம்படிஷன். அங்கே 10 பிளேயர் இருந்தாங்கன்னா எல்லாரும் மாற்றி மாற்றி விலையை கம்மியாக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்க மாற்றி மாற்றி எல்லாரும் விலையை ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேர் தானா, அவனுக்குள்ள ஒரு டீலிங் வந்துட்டா போதும். ஓகேவா, மிஞ்சி போச்சுன்னா அந்த ஐடியா, அந்த விஐ வோடாஃபோன் இந்தியா, அதுனா அவங்க கிட்ட பேசி இந்த அப்பா உனக்கு இவ்வளோ தரணும் முடிஞ்சு. ஸோ என்னைக்குமே எனி பிளேஸ் இஃப் இட் இஸ் நாட் அண்டர் கவர்மெண்ட்ஸ் திங் லைக் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதா சரி. பட் அதை தாண்டி நான் சொல்றேன், ஒரு நல்ல மார்க்கெட்னா, ஒரு நல்ல இடம்னால், மக்களுக்கு எண்ட் ஆஃப் இது பெனிஃபிட் இருக்கணும்னால், அவங்களுக்கும் அது பெனிஃபிட் இருக்கணும்னா, அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகணும்னால் அங்கே வந்து மல்டி பிளேயர் இருக்கணும். இந்த ஒருத்தன் 2 பேர் 3 பேர் இது என்றைக்குமே சரிப்பட்டு வராது. அது ஒரு கார்ட்டலை தான் உருவாக்கும். அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு விலையை ஏற்றிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய ஃப்ளையிங் கம்பெனிஸ் வரணும். நான் இன்னைக்கு பார்த்தேன், ட்விட்டரில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தேன், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் 2-3 தாண்டா இருப்பாங்க. ஆமாம், ஆனால் நம்ம அதை மாற்றுவோமே. இங்கே 140 கோடி பேர் இருக்காங்கல்ல, எந்த கண்ட்ரிக்கு போனால் 140 கோடி பேர் இருக்காங்க. 30 கோடி பேர் எங்கே போனால் ஃப்ளை பண்ணுறாங்க, நம்ம ஊரில் பண்ணுறாங்கல்ல. அப்போ நம்ம இத்தனை ஏர்போர்ட் எந்த ஊரில் இருக்குது, இன்னும் எல்லா ஊருக்கும் ஏர்போர்ட் வரும். அப்போ அத்தனை பிளேயர்ஸும் தேவை. நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எந்த கண்ட்ரியுமே கிடையாது. நம்ம தான் கண்ட்ரி, நம்ம தான் உருவாக்கணும் ரூல்ஸை. இவ்வளோ பாப்புலேஷன் வச்சு ஒரு நாடே இருந்ததே கிடையாது. சரியா? ஸோ உலகத்தில் அங்கே இல்லை இங்கே இல்லை இங்கேயும் இருக்கக்கூடாது. நோ, இங்கே இருக்கும், இங்கே உருவாக்குறோம், அதுதான் நம்ம வேலை. இது பாசிபிள். ஏன்னா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வச்சுட்டு இது ஒரு பேர் மினிமம். எனக்கு 4-5 பிளேயர் தா, எனக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 20-25% வச்சுக்கோ, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கம்பெனி பெருசாக வளர்த்து விடுங்க. நல்லதுதான், அவங்களுக்குள்ள காம்படிஷன் அப்போ தான் இருக்கும். ஓகேவா? எனிவே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடுத்து ஃப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வேர்ட் ஆஃப் காஷனை கொடுங்க. இட் இஸ் அ ப்ராப்ளம், தே ஹேவ் டு சால்வ். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணுவாங்கிறத சொல்லிட்டு நம்பிட்டு, நான் சொல்கிறதுக்கு நான் யார், நம்பிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜி சன். ஆனால் ஒன்று சொல்லணுங்க, நேற்றுக்கு வீடியோவில் எனக்கு அதான் தோணுச்சு, இன்னைக்கு வீடியோவில் தான் தோணுது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்படின்னா அது ஒரு பிம்பம் மாதிரி தான். அது ஒரு இமேஜரி எக்ஸாகரேட்டட் இமேஜாக தானே இருக்குது இந்த டெக்னாலஜி. இப்படின்னா எல்லாம் தடுக்கி விழுகிற நிலைமையில தானே இருக்குது. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எனிவே, see you. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக யார் ட்ராவல் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.